சித்திரை மாதத்தின் அக்னி பருவத்தில் கோபாலன் முற்றத்தில் வைக்கப்பட்டிருந்த கட்டிலில் படுத்திருந்தார். வியர்வையில் நனைந்த வானத்தை பார்த்து கொண்டே மறைந்த மனைவியை நினைத்து கொண்டே கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். இரவு 2 மணி ஆகிவிட்டது. ஆனால் அவர் கண்களில் தூக்கம் வரவில்லை. அவரால் எப்படி தூங்க முடியும்? காலையிலிருந்து ஒரு பருக்கை கூட அவர் வாயில் நுழையவில்லை. இப்போது அவர் வயிறு கூட உணவுக்காக கிஞ்சியது. கோபாலன் மெதுவாக சமையலறைக்குள் சென்று உணவை தேட ஆரம்பித்தார். ஆனால் சாப்பிட எதுவும் இல்லை. அப்போது பால் குடிக்க ஆசைப்பட்டு குளிர்சாதன பெட்டியை திறந்து பார்த்தபோது பால் பாத்திரமும் காலியாக இருப்பதை கண்டார். மனம் சோர்வுடன் கோபாலன் திரும்பி வந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு தனது கட்டிலில் படுத்து கொண்டார். ஒரு புறம் கடும் வெயிலாலும் மறுபுறம் பசியால் துவண்டு போயிருப்பதாலும் அக்கம் பக்கமாக திரும்பி திரும்பி படுத்து கொண்டார். காலை வந்து மருமகள் எப்போது சாப்பிட கொடுப்பாள் என்று காத்திருந்தார். கோபாலனின் அறையில் மின்விசிறி இல்லை. அதன் காரணமாக அவர் முற்றத்தில் ஒரு கட்டிலில் படுத்து கொண்டார். மறுபுறம் அவரது மகனும் மருமகளும் தங்கள் அறையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். உண்மையில் நேற்று இரவு மகன் சஞ்சய் மற்றும் மருமகள் மீனா இருவரும் ஒரு திருமணத்திற்கு சென்று இரவு உணவு சாப்பிட்டு விட்டு வீடு திரும்பினர். அவரது மருமகள் கோபாலனுக்காக காலையிலிருந்து 2 பழுதடைந்த இட்லிகளை வைத்திருந்தார். மேலும் அவரது மாமனாரிடம் டீ வைத்து இந்த இட்லிகளை சாப்பிட சொல்லிவிட்டு சென்றார். இது அடிக்கடி நடக்கும். அவரது மருமகள் மீனா இரவில் மிச்சம் இருக்கும் இட்லிகளை கோபாலனுக்கு சாப்பிட கொடுப்பது வழக்கம். இப்போது கோபாலனுக்கும் இது ஒரு பழக்கமாகிவிட்டது. மருமகளின் வேண்டுகோளுக்கிணங்க ஆம் என்று மௌனமாக தலையசைத்தார். மேலும் மகனும் மருமகளும் இன்னொரு திருமண விருந்துக்கு சாப்பிட சென்றனர். கோபாலனுக்கு இரவில் பசி எடுத்ததும் உணவு எடுக்க சமையலறைக்கு சென்றார். ஆனால் இட்லி இல்லை. ரொட்டியை எடுக்க குளிர்சாதன பெட்டியை திறந்து பார்த்தவுடன் அந்த ரொட்டியில் துர்நாற்றம் வீசியது. ஆனால் அவருக்கு மிகவும் பசியாக இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தபோது உண்பதற்கு எதுவும் தென்படவில்லை. இரவு 12 மணியளவில் மகனும் மருமகளும் திருமணத்தை முடித்துக்கொண்டு வீடு திரும்பினர். ஆனால் இந்த நேரத்தில் மருமகளை உணவு சமைக்க சொல்ல கோபாலனுக்கு தைரியம் இல்லை. அதனால் அவர் கட்டிலில் அமைதியாக படுத்திருந்தார். மேலும் மகனும் மருமகளும் தங்கள் அறையில் உறங்கச் சென்றனர். ஆனால் இரவு ஆக ஆக கோபாலனின் பசியும் அதிகரித்தது. பசியால் தவித்துக் கொண்டிருக்கும் போதே உறங்கி காலையில் குக்கரின் விசில் சத்தத்துடன் எழுந்தார். கட்டிலில் இருந்து எழுந்து பார்த்தபோது சமையல் அறையில் மருமகள் மீனா சமையல் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார். உணவின் நறுமணம் கோபாலனின் பசியை மேலும் அதிகரித்தது. விரைவில் சுவையான உணவுகளை உண்ணலாம் என்ற மன நிறைவும் கிடைத்தது. இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் காதில் பலத்த சத்தம் வந்தது. உள்ளத்தில் சிலிர்த்தது. எவ்வளவு நேரமாச்சு? இவ்வளவு நேரமா யாராவது தூங்குவாங்களா? கோபாலன் தனது மருமகளை பார்த்ததும் சூடான டீ கோப்பையை கோபாலனின் கைகளில் கொடுத்து, இந்த டீயை சீக்கிரம் குடிச்சிட்டு வீட்டு வேலைகளுக்கு உதவி செய். 2 நாட்களாக அங்கே அழுக்கு துணிகள் கிடக்கின்றன. அவற்றை துவைத்து மொட்டை மாடியில் உலர வைத்து இந்த வேலை முடிந்ததும் நீங்கள் வீடு முழுவதையும் துடைக்க வேண்டும். ஆம், உங்கள் கைகளை வேகமாக நகர்த்துங்கள். என் பெற்றோர் வீட்டிற்கு வருகிறார்கள். அதனால் நான் உணவு தயார் செய்கிறேன். அவர் வருவதற்குள் அனைத்து வேலைகளும் முடிந்துவிட வேண்டும். மருமகள் ஒன்றன் பின் ஒன்றாக வேலைகளை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் இரவிலிருந்தே பசியால் வாடிய கோபாலன் மருமகள் முன் வாய் திறக்கவே முடியவில்லை. ஒரு கோப்பை தேநீர் அருந்தி அவருக்கு அவரே ஆறுதல் கூறிவிட்டு குளியலறையில் வைக்கப்பட்டிருந்த துணிகளை துவைக்க சென்றார். வயது முதிர்வு மற்றும் பலவீனம் காரணமாக அவர் அதிக வேலை செய்ய அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அவர் உதவியற்றவராக இருந்தார். எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு கோபாலன் தனது மருமகளிடம் மூச்சிரைத்தபடி வந்து, மருமகளே, நான் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்துவிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. இரவிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. இரவில் சாப்பிட வைத்திருந்த இட்லிகளை காலையிலிருந்து சமைத்தால் நன்றாக இல்லை. அதனால்தான் அந்த இட்லியை சாப்பிட முடியவில்லை. அப்போது மருமகள் சத்தமாக, ஓ, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் உனக்கு பழுதடைந்த இட்லிகளை தருகிறேனா? அட கடவுளே, இப்போது என் மீது குற்றம் சாட்டுவதுதான் மிச்சம். இப்படிப்பட்ட பொய்களை சொல்வதற்கு வெட்கமாக இல்லையா? திறந்த காதுகளுடன் நான் சொல்வதை கேளுங்கள். என் பெற்றோர் வந்து உணவு உண்ணும் வரை நான் உனக்கு எதுவும் தரப்போவதில்லை. ஏன், சாப்பாடு குறைவாக இருந்தால் என்ன?
மீதி இருந்தால் பிறகு தருகிறேன், இப்போது இங்கே என் முன் நிற்காதே. இதை சொல்லிவிட்டு மீனா ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை கோபாலனிடம் கொடுத்துவிட்டு, உன் அறைக்கு சென்று இவற்றை சாப்பிட்டு விட்டு என் பெற்றோர் வந்து போகும் வரை அங்கேயே உட்கார்ந்துரு என்றாள். அங்கும் இங்கும் அலைய வேண்டிய அவசியமில்லை. ஆம், உங்கள் கட்டிலையும் முற்றத்திலிருந்து எடு. என் வீடு குப்பை கிடங்காக மாறிவிட்டது. மருமகளின் கசப்பான வார்த்தைகளுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பது போல் உணர்ந்தார் கோபாலன். ஆனால் தன் மகன் வந்தவுடன் மருமகள் சலசலப்பை ஏற்படுத்தி விடுவாள், மகன் சஞ்சீவும் வந்து விடுவான் என்று நினைத்து அமைதியாக இருந்தார். மருமகளின் வார்த்தைகளால் தாக்கப்பட்டு மீண்டும் திட்டு வாங்க வேண்டும், முதியவர் ஆசிரமத்தில் விட்டு விடுவேன் என்று மிரட்டத் தொடங்குவார்கள். மகனுக்கு திருமணம் ஆனதிலிருந்து வயதான தந்தையின் பிரச்சனைகளை கண்டு கொள்வதில்லை. மனைவி சொல்வதை மட்டும் கேட்கிறான். அதனால் கோபாலன் அமைதியாக கட்டிலை எடுத்து தன் அறையில் வைத்துவிட்டு வந்து அமர்ந்தார். எத்தனை கோவில்களுக்கு தலை குனிந்தோம், எத்தனை சபதங்கள் செய்தோம் என்று யோசிக்க ஆரம்பித்தோம். பிறகு சஞ்சய் என்ற மகன் கிடைத்து விட்டான். வயதான காலத்தில் உதவியாக இருப்பான் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அவன் மனைவி சொல்லை தவிர அவன் வேறு எதையும் பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. முதலில் ஒரு நிமிடம் கூட வெளியே எடுக்காமல் என் அருகில் அமர்ந்து, அப்பா, உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது, சாப்பாடு சாப்பிட்டியா இல்லையா என்று கேட்பான். இப்போது எதை பேசினாலும் தீயை மட்டும் துப்புகிறான். மகனும் மருமகளும் என்னுடன் பேசும் போதெல்லாம் அவர்கள் என்னை இப்போதே சாப்பிட போகிறார்கள் என்று தோன்றுகிறது. என் மகனுக்கு நான் என்ன செய்யவில்லை? என்னிடம் என்ன இருக்கிறதோ அத்தனையும் கொடுத்தேன். 2 அறை வீடு மற்றும் ஒரு சிறிய பொம்மை கடை. ஆனா என் மகனுக்கு பெரிய பிசினஸ் கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதன் பிறகு 2 மடங்கு உழைத்து 10 வருட தொடர் உழைப்பில் ஒரு சிறிய கடை ஷோரூமாக மாறியது. அவனுக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி வியாபாரத்தின் ஒவ்வொரு விவரத்தையும் கற்றுக் கொடுத்தேன். அதன் காரணமாக இன்று சஞ்சய் ஒரு நல்ல தொழிலதிபராக மாறியுள்ளான். அதன் பிறகு தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மருமகள் வீட்டுக்குள் வந்தாள். எல்லாம் நன்றாகவே சென்று கொண்டிருந்தது. அப்போது என் மனைவி சாரதாவும் உயிருடன் இருந்தாள். ஆனால் திடீரென்று அவளுக்கு டெங்கு காய்ச்சல் வந்தது. நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என் மனைவி சாரதா என்னை விட்டு பிரிந்தாள். சாரதா என்னுடன் இருந்தவரை இந்த வீட்டின் தலைவியாக இருந்தாள். என் மகனும் மருமகளும் எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள். சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கடையை நிர்வகித்து வந்தேன். என் மனைவி அவள் மருமகளுடன் சேர்ந்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் கையாண்டாள். ஆனால் அவள் போன பிறகு என் உலகம் அழிந்தது. என் மகனுக்கும் மருமகளுக்கும் நான் பாரமாகிவிட்டது போல. மெல்ல மெல்ல மகன் கடையையும் மருமகள் வீடு முழுவதையும் கைப்பற்றி நான் ஒரு அறைக்குள் அடைக்கப்பட்டேன். சொந்த வீட்டில் எங்கும் செல்ல முடியாது. சில நாட்களாக என் உடல்நிலை மோசமடைந்ததால் என் மகன் உனக்கு வயதாகிவிட்டது என்று சொல்லி என்னை கடையில் உட்காரக்கூட மறுத்துவிட்டான். உங்கள் உடல்நிலை மோசமடைந்ததால் உங்களை யார் கவனிப்பார்கள்? நீங்கள் இப்போது கடையில் தேவையில்லை. என்னால் கடையை நன்றாக நடத்த முடியும். இப்படி சொல்லி கடையை கைப்பற்றினான். என் பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் இருந்தால் வெளியிலிருந்து சாப்பிட ஏதாவது வாங்கியிருப்பேன். ஆனால் மகன் 1 ரூபாய் கூட தருவதில்லை. மருமகள் சாப்பிட எதுவும் தருவதில்லை. இதை நினைத்து கொண்டிருக்கும் போதே கோபாலன் கதறி அழ ஆரம்பித்தான். கோபாலனின் மனைவி சாரதா இறந்து 10 ஆண்டுகள் கடந்து விட்டன. அவரது மகன் மற்றும் மருமகளின் அணுகுமுறை நாளுக்கு நாள் மோசமடைந்தது. இப்போது 2 வேளை உணவு கூட கிடைப்பது அவருக்கு கடினமாக இருந்தது. கோபாலனின் மகன் அவரை வயதானவர் என்று கூறி கடைக்கு வர மறுத்துவிட்டார். ஆனால் மருமகள் தனது மாமனார் மூலம் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்ய ஆரம்பித்தார். மருமகள் வீட்டை சுத்தம் செய்ய வைப்பாள், பாத்திரம் துணி துவைக்க வைப்பாள். ஏதாவது சொன்னால் வீட்டில் தகராறு ஏற்பட்டுவிடும் என்று கோபாலன் இன்று வரை மௌனமாக இருந்து மௌனமாக வேலை செய்து வருகிறார். காலப்போக்கில் அவரது மகன் மற்றும் மருமகளின் நடத்தை மோசமடைந்தது. ஆனால் வயது அதிகமாகிக் கொண்டே போனதால் மகனும் மருமகளும் அவர் மீது அவ்வளவு பரிதாபம் காட்டவில்லை. அப்படி இருக்க அவர் வீட்டு வேலைகளை எப்படி செய்ய முடியும்? கோபாலனுக்கு இன்ஜினியரிங் படிக்க வெளிநாடு சென்ற பேரனும் உண்டு. அவரது பேரன் சிறியவராக இருந்தபோது கோபாலன் அடிக்கடி அவருடன் விளையாடுவார். மேலும் அவரது பேரன் சூர்யா தனது தாத்தாவுடன் சுற்றி திரிந்து விளையாடுவதை விரும்பினார். தாத்தா அடிக்கடி பூங்காவிற்கோ சில சமயம் சந்தைக்கோ வாக்கிங் அழைத்து செல்வார். தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இடையே இருந்த பாசம் மிகவும் அதிகம். இரவு தாத்தாவிடம் கதை கேட்கும் வரை உறங்க மாட்டான். பள்ளியிலிருந்து வந்த பிறகும் சூர்யா தனது தாத்தாவிடம் பள்ளி பற்றி அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார்.
சூர்யா வளர்ந்ததும் பொறியியலாளராக வேண்டும் என்று விரும்பினான். அதனால் அவன் பள்ளி படிப்பை முடித்த உடனேயே அவனது பெற்றோர் அவனை ஆஸ்திரேலியாவிற்கு படிக்க அனுப்பினர். சூர்யா ஆஸ்திரேலியாவிற்கு படிக்க சென்றதிலிருந்து கோபாலன் தனியாக இருந்தார். ஏனென்றால் அது அவருடைய பேரன். அவருடன் பேசுவதன் மூலம் கோபாலன் தனது எல்லா சோகங்களையும் மறந்து விடுவார். தாத்தாவின் மருந்துகள் மற்றும் உணவுகளை சூர்யா கவனித்து வந்தார். தனது அறையில் அமர்ந்து கோபாலன் கடந்த காலத்தின் பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தார். அப்போது திடீரென வீட்டு வாசலில் மணி அடிக்க நினைவு கடலிலிருந்து வெளியே வந்தார். மருமகளின் பெற்றோர் வந்துவிட்டார்கள் என்று புரிந்தது. ஆனால் அவர் வெளியே சென்று எதையும் பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. வெளியிலிருந்து சிரிப்பு சத்தம் வந்து கொண்டிருந்தன. காலை உணவு மற்றும் தண்ணீரும் பரிமாறப்பட்டது. நேற்றிரவு பசியுடன் கோபாலன் தனது அறையில் அமர்ந்து தனது மருமகளின் பெற்றோருக்கு உணவு கொடுப்பார், அதனால் சாப்பிட ஏதாவது கிடைக்கும் என்று காத்திருந்தார். மருமகளின் பெற்றோர் வந்து 3 மணி நேரம் ஆகியிருந்தது. பின்னர் அனைவருக்கும் டைனிங் டேபிளில் உணவு பரிமாறப்பட்டது. அனைவரும் தங்கள் உணவை சாப்பிட தொடங்கினர். அதே நேரத்தில் கோபாலன் தண்ணீர் குடித்து தனது பசியை தீர்க்க முயன்று தோல்வியடைந்தார். ஏனென்றால் இப்போது தண்ணீர் கூட தீர்ந்து விட்டது. எனவே அவர் தண்ணீர் எடுக்க தனது அறையை விட்டு சமையல் அறைக்கு சென்றவுடன் அவரது மருமகளின் அம்மாவும் மருமகளும் சமையல் அறையில் நின்றிருந்தார்கள். ஏய் மீனா, உனக்கு இப்படி ஒரு மாமனார் கிடைக்குமா? மாமனார் ஏதாவது வேலை செய்வாரா இல்லையா? அல்லது நாள் முழுவதும் படுத்து சாப்பிட்டு கொண்டே இருப்பாரா? இல்லம்மா, நீயும் என்ன மாதிரி பேசுற. இப்ப அவருக்கு வயசாகி விட்டது. அதிகம் இல்லை, ஆனால் நான் சில வேலைகளை செய்ய சொல்லுவேன். இல்லையேல் அமர்ந்து இலவசமாக உணவு சாப்பிட்டு கொண்டிருப்பார். பேசிக்கொண்டே இருவரும் சிரிக்க ஆரம்பித்துவிட்டு வெளியே சென்றனர். கோபாலன் சமையலறையில் தன் மருமகள் மற்றும் சம்பந்தியின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்களுடைய வார்த்தைகள் அவன் இதயத்தை அம்புகளாக துளைத்து அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தேன், எனக்கு தோணுது இப்பொழுதே சொல்லிவிட வேண்டும். உங்கள் மகள் சம்பாத்தியத்தை நான் சாப்பிடுவதில்லை என்று. இந்த கடை, இந்த பெரிய வீடு எல்லாமே நான் வாங்கியதுதான். யோசித்து கொண்டிருக்கும் போதே கோபாலனின் கைகளிலிருந்து தண்ணீர் கண்ணாடி கீழே விழுந்தது மற்றும் தண்ணீர் சமையலறை முழுவதும் பரவியது. கண்ணாடி விழும் சத்தம் கேட்டு ஓடி வந்த மருமகள் சமையலறை எங்கும் தண்ணீர் இருந்ததை பார்த்து, உனக்கொன்று சொன்னால் புரியாதா என்று உரக்க கத்தினாள். நான் உன்னை சமையலறைக்குள் வரக்கூடாது என்று தடை விதித்திருந்த போது நீ ஏன் சமையலறைக்குள் வந்தாய்? சமையலறை முழுவதும் அழுக்காக்கியது. வா, சீக்கிரம் சுத்தம் செய். மருமகள் சத்தமாக கத்தியது போதாதென்று மகனும் பின்னால் இருந்து கத்தியபடி வந்தான். அப்பா, மீனா இங்க வரக்கூடாதுன்னு தடை போட்டிருந்தா, அப்புறம் எதுக்கு கிச்சனுக்கு வந்தீங்க? நீங்க வீடு முழுக்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக அலைவது அவசியமா? ஒரே இடத்தில் உட்கார முடியவில்லையா? எல்லா வேலையும் கெட்டுச்சு என்று சொல்லிக்கொண்டே மகனும் மருமகளும் அங்கிருந்து போனார்கள். பட்டினி கிடக்கும் வலி, சொந்த பிள்ளைகளிடமிருந்து இழிவான வார்த்தைகளை கேட்கும் வலியை போல் எந்த வலியும் இல்லை. இன்று கோபாலன் முற்றிலும் உடைந்து போனார். கண்ணீருடன் நடுங்கும் கைகளால் சமையலறையை சுத்தம் செய்தார். தலையை குனிந்து கொண்டு தன் அறைக்கு சென்று தன் விதியை நினைத்து கதறி அழ ஆரம்பித்தார். உணவு உண்டுவிட்டு அனைவரும் கிளம்பி சென்றார்கள். கோபாலன் இன்னும் அவனது உணவுக்காக மருமகள் ஏதாவது சாப்பிட கொடுப்பாள் என்று காத்திருந்தார். ஆனால் மருமகளோ சமையலறையை மூடிவிட்டு தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டாள். கோபாலன் தனது மருமகளை அழைத்து, மீனா, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு என்றார். நான் அதிக பசியோடு இருக்கிறேன். மகன் மருமகள் இருவரும் கோபமாக கூச்சலிட்டு, விருந்தினர்கள் முன்னிலையில் எங்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள். அதனால் இன்று உனக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காது. நீங்கள் அமைதியாக வீட்டில் இருக்க விரும்பினால் இருங்கள், இல்லையெனில் இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள். எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை. மகனின் இந்த வார்த்தைகளை கேட்ட கோபாலன் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போனார். என்ன செய்வது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது இந்த அவமானமும் அவருக்கு தாங்க முடியாததாகிவிட்டது. உட்கார்ந்திருந்த போது ஏதோ ஞாபகம் வந்து தன் பெட்டியை திறந்தார். பெட்டியிலிருந்து அவரது பழைய பர்சில் கொஞ்சம் பணம் இருந்தது. பணத்தை எடுத்து சட்டை பையில் வைத்துக்கொண்டு தடியை எடுத்துக்கொண்டு வெளியில் நடந்தார். மகனும் மருமகளும் போவதை பார்த்தார்கள். அப்பா எங்கே போகிறார்? ஆனால் யாரும் நின்று கேட்கவில்லை.
கோபாலனின் பாக்கெட்டில் மொத்தம் ரூபாய் 700 மிச்சம் இருந்தது. நடக்கும்போது இந்த ரூபாய் 700ஐ வைத்து என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டே இருந்தார். அவருக்கு மிகவும் பசியாக இருந்தது. எனவே முதலில் ஒரு சிறிய உணவகத்தில் 50 ரூபாய்க்கு உணவு சாப்பிட்டு பசியை போக்கினார். கோபாலன் ஆரம்பத்திலிருந்தே ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். அவர் முற்றிலும் வயதாகிவிட்டார். ஆனால் அவர் மனம் இன்னும் ஒரு தொழிலதிபராகவே இருந்தது. மீதி அவர் கையில் 650 ரூபாயுடன் இதை என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தார். அதனால் இனியும் வெறும் வயிற்றில் தூங்க வேண்டியதில்லை. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மீதி பணத்தில் சில சிப்ஸ் பாக்கெட்டுகளை வாங்கி கொண்டு விமான நிலையத்துக்கு வெளியே நின்று வழிபோக்கர்களுக்கு சிப்ஸ் விற்றார். வெகு நேரமாக சிப்ஸ் வாங்க யாரும் வரவில்லை. வெயிலில் நின்றபோது வியர்வையில் நனைந்தார். ஆனாலும் தன் தைரியத்தை கற்றுக்கொண்டார். படிப்படியாக அவரது சிப்ஸ் பாக்கெட்டுகள் விற்க தொடங்கி மாலைக்குள் அனைத்து சிப்ஸ் பாக்கெட்டுகளும் விற்று ரூபாய் 150 லாபம் ஈட்டினார். ஏறக்குறைய இரவாகிவிட்டதால் வீடு திரும்பும் போது வழியில் ஒரு சிறிய உணவகத்திலிருந்து உணவு உண்டார். ஏனென்றால் வீட்டில் மருமகள் சாப்பிட எதுவும் கொடுக்க போவதில்லை என்பது அவருக்கு தெரியும். அதனால் உணவு உண்டுவிட்டு வீடு திரும்பினார். இப்போது கோபாலன் அதையே தினமும் செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு வயதாகி இருக்கலாம். ஆனால் இந்த வயதிலும் அவர் கடினமாக உழைக்க எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்துவிட்டு கோபாலன் தினமும் விமான நிலையத்திற்கு வெளியே நின்று சிப்ஸ் பாக்கெட்டுகளை விற்பார். மகனும் மருமகளும் அவருடன் பேசக்கூட விருப்பமில்லை. அதனால் மகனும் அவரிடம் கேட்கவே இல்லை, இவ்வளவு நேரம் எங்கே போகிறாய் என்று. கோபாலன் தனது செலவுகளுக்காக கொஞ்சம் பணத்தை சேமிக்க தொடங்கினார். அந்த பணத்தில் அவர் முழு உணவையும் சாப்பிட்டு கொஞ்சம் பணத்தையும் சேமித்து வந்தார். இப்போது ஒவ்வொரு சிறு விஷயத்திற்கும் அவர் மகன் மற்றும் மருமகளை அணுக வேண்டியதில்லை. இப்படி செய்து 8 மாதங்கள் கடந்தன. 8 மாதங்களுக்கு பிறகு கோபாலனின் பேரன் சூர்யாவின் படிப்பும் முடிந்தது. இப்போது அவர் தனது அம்மா, அப்பா மற்றும் தாத்தாவை ஆச்சரியப்படுத்த இந்தியாவுக்கு திரும்பி வருகிறார். ஃப்ளைட்டில் அமர்ந்திருக்கும் போது திடீரென்று என்னை அவர்கள் எதிரில் பார்த்ததும் என் பெற்றோருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், என் தாத்தா என்னை கட்டி பிடிப்பார் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தான். இறுதியாக பல வருடங்களுக்கு பிறகு அவர் தனது சிறந்த நண்பரை சந்திக்கிறார். சூர்யாவுடன் அவரது நண்பர் ஒருவரும் இந்தியா திரும்பி கொண்டிருந்தார். நண்பர்கள் இருவரும் தங்களுக்குள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நான் வெளியூர் சென்றதை கேட்டு தாத்தாவுக்கு கண்களில் கண்ணீர் வந்ததாகவும் இன்று திடீரென்று அவரை தன் எதிரில் பார்த்ததும் தாத்தாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது என்றும் சூர்யா தன் தாத்தாவை பற்றி நண்பனிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். சூர்யா தனது நண்பருடன் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அவரது தாத்தா கேட் வழியே சிப்ஸ் பாக்கெட்டுகளை விற்றுவிட்டு தனது கைக்குட்டையால் வியர்வையை துடைத்து கொண்டிருந்தார். அதே சமயம் சூர்யாவின் நண்பன் அவனிடம், சூர்யா, உன் தாத்தா மாதிரி இருக்கார். இருவரும் கோபாலனின் அருகில் சென்றனர். அங்கே சென்று பார்த்தபோது சூர்யாவின் கண்கள் கண்ணீரால் விரிந்தன. ஏனென்றால் அவர் உண்மையில் அவருடைய தாத்தா. தாத்தா அவ்வழியே செல்பவர்களை அழைத்து சிப்ஸ் பாக்கெட்டுகளை வாங்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். சூர்யா அவர் அருகில் சென்றவுடன் அவனை பார்க்காமல், இந்த சிப்ஸ் வாங்கிக்கோ தம்பி, பாக்கெட்டு 10 ரூபாய், எது வேணும் சொல்லு. அதே சமயம் சூர்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. கனத்த மனதுடன் சொன்னான் சூர்யா, எனக்கு சிப்ஸ் பாக்கெட் வேண்டாம், என் தாத்தா தான் வேண்டும். பேரனின் சத்தம் கேட்டு கோபாலன் நிமிர்ந்து பார்த்தவுடன் பேரன் சூர்யா எதிரில் நின்று கொண்டிருந்தான். தாத்தாவும் பேரனும் ஒருவரையொருவர் மிகவும் இறுக்கமாக அணைத்து கொண்டு கதறி அழ ஆரம்பித்தார்கள். அருகில் நின்றிருந்த சூர்யாவின் நண்பன் இந்த காட்சியை முழுவதுமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்களிலும் கண்ணீர் பெருகியது. அப்போது தாத்தாவை கவனமாக பார்த்தார் சூர்யா. முன்பை விட மிகவும் பலவீனமாகிவிட்டார். அவர் முகத்தை பார்த்த உடனேயே அவனுக்கு மலைகள் சிதறியது போல் தோன்றியது. சூர்யா திணறிய குரலில் கேட்டார், தாத்தா, ஏன் இப்படி ஒரு நிலையில் இங்கு சிப்ஸ் விற்கிறீர்கள்? இந்த வயதில் ஓய்வெடுக்க வேண்டும். இப்போது ஏன் சிப்ஸ் விற்க வேண்டும்? மேலும் அம்மா அப்பா எங்கே? இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கவில்லையா? எவ்வளவு சூடாக இருக்கிறது பாருங்கள். வியர்வையில் முழுவதுமாக நனைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் எனக்கு என்ன நடக்கும்? நான் ஏற்கனவே என் பாட்டியை இழந்து விட்டேன். இன்று வெகு நாட்களுக்கு பிறகு கோபாலன் தனது பேரனின் பாசத்தையும் அன்பையும் கேட்டதும் கதறி அழத் தொடங்கினார். கோபாலன் தனது பேரனிடம் தனக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் சொன்னவுடன் சூர்யாவின் கால்கள் தரையில் நிற்கவில்லை.
தலை சுற்ற ஆரம்பித்தான். இன்று வரை கடவுளாக கருதிய பெற்றோரின் செயலை கேட்டு திகைத்து நின்றான். மனித வேடத்தில் இருப்பவர் பேய்த்தனமான செயல்களை செய்ய முடியும் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் இப்போது சூர்யா தன் தாத்தாவை மிருகங்களை விட மோசமாக நடத்தியவர்களுக்கு பாடம் கற்பிப்பதாக முடிவு செய்திருந்தான். ஆனால் முதலில் அவர் தனது தாத்தாவை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு அழைத்து சென்று அவருக்கு சுவையான உணவை கொடுத்து அந்த ஹோட்டலில் அவருக்கு வசதியான அறையை பதிவு செய்தார். மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தங்களிடம் வழங்கினார். சிறிது நேரம் அவருடன் நேரம் செலவழித்துவிட்டு, தாத்தா, நீங்க இங்கே வசதியாக இருங்கள், அவ்வப்போது வந்து சந்திக்கிறேன். பணியாளர் வந்து உங்கள் உணவை உங்கள் அறைக்கு வழங்குவார். நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே சூர்யா தன் வீட்டை நோக்கி கிளம்பினான். சூர்யா வீட்டை அடைந்தவுடன் அவன் தன் எதிரில் நிற்பதைக் கண்டு அவனது தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, ஹே சூர்யா, திரும்ப இந்தியா வருகிறேன் என்று சொல்லவில்லையே, சொல்லியிருந்தால் உன்னை வரவேற்க நல்ல ஏற்பாடுகளை செய்திருப்போம். அப்போது சூர்யா அம்மாவின் கண்களை பார்த்து சீரியஸான குரலில் சொன்னான், ஆனா நான் முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் பார்த்ததையெல்லாம் எப்படி பார்த்திருப்பேன். பிறகு மீனா வேகமாக தன் கணவனை அழைத்து, இங்க பாருங்க, நம்ம மகன் வந்திருக்கிறான். சில வருடங்களில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறான். ஆனந்த கண்ணீருடன் மீனா தன் மகனை கட்டி பிடிக்க தொடங்க சூர்யா அம்மாவின் கையை பின்னுக்கு தள்ளி, அம்மா, முதலில் சொல்லு, தாத்தா எங்கே, ஏன் வீட்டில் காணவில்லை என்று சொல்லிக்கொண்டே தாத்தாவின் அறைக்கு சென்றான் சூர்யா. ஆனால் தாத்தா இல்லை. அது அவனுக்கு தெரிந்திருந்தும் அவன் தன் பெற்றோருக்கு முன்னால் நடித்து கொண்டிருந்தான். அப்போது மீனா பதட்டத்துடன் அவன் பின்னால் வந்து மெல்லிய சிரிப்புடன், ஏய் சூர்யா, உனக்கு தெரியுமா, உன் தாத்தா எந்த வேலையும் செய்ய மாட்டார். நாள் முழுவதும் சாப்பிட்டு குடித்துவிட்டு தன் அறையில் படுத்து சளைத்துக் கொள்கிறார். அதனால்தான் எப்போதாவது வெளியே போக சொன்னோம், இல்லையேல் எலும்புகள் தேங்கிவிடும். இப்படியெல்லாம் அம்மாவிடம் கேட்ட சூர்யாவின் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. காலையிலிருந்து இரவாகிவிட்டது. ஆனால் தாத்தா இன்னும் வீடு திரும்பவில்லை. அப்போது சூர்யா அப்பாவிடம் கேட்டான், அப்பா, ஏன் தாத்தா இன்னும் வீடு திரும்பவில்லை? அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று சொல்லவில்லையா? சூர்யா, சில சமயங்களில் உன் தாத்தா தன் நண்பனின் வீட்டிற்கு செல்வார். அதனால் அவர் ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் அங்கேயே கழிப்பார். கவலைப்பட தேவையில்லை. இரவு நேரமாகிவிட்டது. இப்போது நீ உன் அறைக்கு சென்று தூங்கு. மறுநாள் காலை சூர்யா தயாராகி தாத்தாவை சந்திக்க ஹோட்டலுக்கு சென்று அங்கேயே அமர்ந்து அவருடன் காலை உணவு சாப்பிட்டு விட்டு, தாத்தா, கவலைப்படாதே, விரைவில் எல்லாம் சரியாகும் என்று தாத்தாவிற்கு தைரியம் கொடுத்தான். அதன் பிறகு சூர்யா தனது தாத்தாவுடன் வீட்டிற்கு வந்தபோது அவரது மகனும் மருமகளும் ஒன்றாக இருப்பதை கண்டு திகைத்தனர். அப்போது மீனா அவசரமாக தன் மகனிடம், சூர்யா, தாத்தாவை எங்கு கண்டுபிடித்தாய்? அதனால் சூர்யா முகத்தில் வெறுப்புடன் அம்மாவை பார்த்து, நீ சரியாக சொல்லவில்லை தாத்தா எங்கே போயிருக்கிறார் என்று. ஆனால் நான் என் தாத்தாவை கண்டுபிடித்தேன். அதனால் மகனின் பேச்சை கேட்டு பெற்றோர் இருவரும் அவரை பார்க்க ஆரம்பித்தனர். பின்னர் சூர்யா கூறினான், உங்கள் இருவரையும் என் பெற்றோர் என்று அழைக்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு நன்றி கெட்ட மனிதர்கள். பொய்க்கு பின் பொய் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு தெரியுமா, நேற்று என் தாத்தா விமான நிலையத்திற்கு வெளியே சிப்ஸ் பாக்கெட்டுகள் விற்பதை பார்த்தேன். இதையெல்லாம் நான் பார்க்காமல் இருந்திருந்தால் உங்கள் நிஜம் என் முன் வந்திருக்காது. ஏய், பெண்கள் மென்மையான உள்ளம் கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஒரு பெண்ணாகிய உங்களால் எப்படி உங்கள் தந்தையை போன்ற ஆணிடம் இப்படி செய்ய முடியும்? மற்றும் அப்பா, நீ உன் தந்தையை தொல்லை செய்ததால் உனக்கு நரகத்தில் கூட இடம் கிடைக்காது. மகனாக இருந்தும் வயதான தந்தையின் வழியை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாளை நான் உங்கள் இருவரையும் இதே மாதிரி நடத்தினால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? இந்த பெரிய கடை, நீங்கள் குடியிருக்கும் வீடு, இவை அனைத்தும் என் தாத்தாவுக்கு சொந்தமானது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். மேலும் நீங்கள் இரவில் உங்கள் தந்தைக்கு உலரட்டிலிகளை கொடுத்திருக்கிறீர்கள். அவரது அறையில் மின்விசிறி கூட பொருத்தப்படவில்லை. ஐயையோ, நீ உன் அப்பாவை நடத்தியது போல் வீட்டு வேலைக்காரனை கூட யாரும் நடத்துவதில்லை. இதற்கு நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டை அடைந்தார். அப்போது சூர்யா, இங்கு வருவதற்கு முன் உங்கள் இருவர் மீதும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தோம். இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் சஞ்சயும் மீனாவும் அப்பாவின் முன் கைகளை கட்டி கொண்டு நின்றனர். எங்களை மன்னியுங்கள் அப்பா, பெரிய தவறு செய்து விட்டோம். இது இனி நடக்காது. அதே நேரத்தில் பலத்த கரகரப்பான சத்தம் கேட்க சஞ்சய் கன்னத்தில் அரைந்ததால் தரையில் விழுந்தார். அப்போது கோபாலன், ஏய், இப்படி ஒரு குழந்தையை பெறுவதை விட குழந்தை இல்லாமல் இருப்பது நல்லது. இருவரையும் அழைத்து செல்லுங்கள் இன்ஸ்பெக்டர் சார்
இதை தந்தையிடம் கேட்டவுடனே இருவரும் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தனர். போலீஸ்காரர்கள் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியே அழைத்து செல்ல தொடங்கியவுடன் கோபாலன் தனது பேரன் சூர்யாவின் கண்களில் கண்ணீர் இருப்பதை கண்டார். அதே சமயம் அவர், இன்ஸ்பெக்டர் சார், என் புகாரை வாபஸ் பெறுகிறேன், இந்த 2 பேரையும் விடுங்கள். அதன் பிறகு சஞ்சயும் மீனாவும் எச்சரித்த இன்ஸ்பெக்டர், எல்லோரும் முதுமையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்று உன் தந்தைக்கு வயதாகிவிட்டது, நாளை நீயும் வயதாகி விடுவாய். நீ என்ன செய்தாலும் உனக்கு கிடைக்கும். இதை எப்போதும் நினைவில் கொள். இதை சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர்கள் அனைவரும் வெளியேற சூர்யா தாத்தாவை கட்டிப்பிடித்தார். அன்று முதல் கோபாலனின் மகனும் மருமகளும் அவரை நன்றாக கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தனர். அவர்களின் ஒவ்வொரு சிறு தேவைகளையும், உணவு மற்றும் பானங்களையும் மிக நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தார். இப்போது கோபாலன் தனது வீட்டில் மிகுந்த பெருமையுடன் வாழ்கிறார் மற்றும் ஒவ்வொரு கணமும் தனது பேரனை முழு மனதுடன் ஆசீர்வதிக்கிறார். கடைசி காலத்தில் நம்மை யார் பார்த்து கொள்வார்கள் என்ற பயம் கலந்த எண்ணம் தாய் தந்தையருக்கு வராமல் பார்த்து கொள்வதே பிள்ளைகளின் கடமையாக இருக்க வேண்டும். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.